விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும். கையை தட்ட வரவிட்டல் கூட்டத்தோடு சேரணும், கூட்டத்தோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும். ராம ராம ராமா என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வரவிட்டல் நல்லவரோடு சேரணும், நல்லவரோடு சேரணும். ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று ராமாயணம் சுந்தரகாண்டம் 2வது பகுதி. அனுமனுடைய குரலை கேட்டு சீதாதேவி, யார் இது, என்னுடைய வாழ்க்கையை சொல்வது யார் இது என்று அந்த மரத்து மேலிருந்து வந்த குரலை நோக்கி சீதை மேலே பார்க்கிறார்கள். அனுமனும் மேலே இருந்து மெல்ல இறங்கி வந்து கீழே இறங்குகிறான். கீழே இறங்கியவுடன், தாயே, நான் தான் சொன்னேன், என் பெயர் அனுமன், நான் ராமதூதன், சுக்ரீவனுடைய மந்திரி, அரசவனுடைய மந்திரி. ராமபிரான் சுக்ரீவன் இவர் 2 பேரும் நண்பர்களானார்கள். ராமர் சுக்ரீவனுக்கு உதவி செய்தார். வாலியை கொண்டு கிஷ்கிந்தையனுடைய மன்னர் ஆக்கினார். சுக்ரீவன் அவருடைய படைகளெல்லாம் இப்போ சீதாதேவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் தென் திசையை நோக்கி வந்தேன், ஆகவே தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று அனுமன் சொல்கிறான். உடனே சீதா, நான் ஜனகனுடைய மகள், தசரத மகாராஜாவினுடைய மருமகள், ராமனுடைய மனைவி. அயோத்தியில் 12 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஆனால் தந்தையினுடைய ஒரு வரத்தால் 14 வருடம் காட்டில் ஆள்வதற்காக ராமர் காட்டுக்கு சென்றார். அவருடன் நானும் லக்ஷ்மணனும் வந்தோம். அப்படி வந்த வேளையில் என்னை அவர்கள் இல்லாத நிலையில் பலவந்தமாக தூக்கி இங்கே வைத்து விட்டான் இந்த ராவணன். ஆகவே நான் ராமருடைய மனைவி என்கிறாள் சீதாதேவி. உடனே, ஐயையோ, நான் உண்மையெல்லாம் சொல்லிவிட்டேனே, நீ உண்மையான ராமனுடைய தூதன் என்பது எப்படி நான் நம்புவது? அதாவது இந்த ராவணனுடைய ஆளாக இருக்கலாம் நீ. ராவணன் என்னை மயக்குவதற்காக எத்தனையோ வேஷம் போடுகிறான். அந்த மாதிரி வேஷத்தில் நீயும் ஒருத்தனாக இருக்கலாம். நான் உண்மையை சொல்லிவிட்டேன், ஏன் இப்படி என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சொல்லி அழுதார்கள். அப்போது அனுமன், தாயே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் நிச்சயம் ராமதூதன் என்பதற்கு நான் நிரூபிக்க நான் ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறேன், பாருங்கள் என்று அந்த கணையாளி, ராமர் கொடுத்த அந்த கணையாளி அந்த மோதிரத்தை எடுத்து சீதாவிடம் கொடுக்கிறார். சீதா அந்த மோதிரத்தை, ராமருடைய பெயர் பொருந்தி அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்து நெஞ்சில் வைத்து அழுகிறாள். ராமனையே பார்த்ததை போன்று நினைத்து கண்ணீருட்டு கதறுகிறாள். ஐயோ ராமா, என்னை இங்கே தூக்கி 10 மாதம் ஆகிறது, இன்னும் என்னை காப்பாற்றவில்லையே. இன்னும் 2 மாதத்தில் என்னை கொன்று விடுவேன் என்கிறான், நான் செத்து விடுவேன், நீங்கள் அப்புறம் யாரை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி தேங்கி தேங்கி அழுகிறாள். இவர்கள் அழுவதை அனுமன் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணி, தாயே, கவலைப்படாதீர்கள், படை தயாராக இருக்கிறது, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று தெரியாததனால் இவ்வளவு நாள் காலதாமதமானது. இப்போது நான் வந்துவிட்டேன். நான் போய் சொன்னால் அடுத்த நிமிஷம் உங்களை படை இலங்கைக்கு வரும், இங்கே உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார்கள். கவலைப்படாதீர்கள் தாயே. தாயே, இன்னொரு பரிகாரம் இருக்கிறது. நான் பெரியவன், நீங்கள் என் தோள் மேல் உட்கார்ந்து கொள்ளுங்கள், இப்போவே நான் சென்று விடலாம் என்று அந்த அனுமன் சொல்கிறான். இதை பார்த்த சீதாதேவி, நீயோ இத்தினீண்டு இருக்கிறாய். அப்போது அனுமன் ஒரு பூனை வடிவத்தில் இருந்தார் மரத்தில் இருக்கும்போது.
நீயோ இத்தினின்று இருக்கிறார். நீ கடலை தாண்டி போவதே நீந்தி போவதே சிரமம், அதுவும் என்னை வேறு தூக்கி கொண்டு போகும் என்று சொல்கிறாயே, இதெல்லாம் சரிதானா என்று சீதாதேவி சொல்கிறார். தாயே, என்னை சற்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு தன் உடலை பெரிதாக்கினான். அப்போது ஆளுயரமல்ல, பனைமரத் உயரம் பெரிதாக்கி மிகப்பெரிய பிரம்மாண்டமான உடல் உருவத்தோடு நின்றான் அனுமன். ஐயோ, உன்னை பார்க்கவே பயமா இருக்கிறது, நீ சாதாரணமாக வந்துவிடு என்று செய்தால் கத்துகிறாள். திரும்ப சிறுசாகி கொண்டான், சின்ன உருவத்தாக்கி கொண்டார். உன் பேரில் எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது அனுமன், நீ எதையும் சாதிப்பாய். ஆனால் நான் ராமனை தவிர வேறு யாரையும் தொடமாட்டேன். நீ காத்தை போல நீ காற்றை கிழித்து கொண்டு பறப்பாய். அப்போது உன்னை நான் பிடிக்க வேண்டியதிருக்கும். ஆகவே என்னை மன்னித்து விடு அனுமான். என் கணவனை தவிர நான் யாரையும் தொடமாட்டேன் என் வாழ்க்கையில். அது மட்டுமல்ல, ராவணன் என்னை பலவந்தமாக தூக்கி வந்தான். அப்போது என்னால் இயலவில்லை, அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் மனசார நான் யாரையும் என் கணவனை தவிர தொடமாட்டேன். அது மட்டுமல்ல, நீ என்னை தூக்கிட்டு இங்கிருந்து கொண்டு போய் அங்கே விட்டால் எனக்கு அது பெருமையும் அல்ல, என் கணவனுக்கு அது பெருமையும் அல்ல. அவர் என்னை தூக்கி கொண்டு வந்தவனை அவனை அழித்து விட்டு என்னை கூட்டி செல்ல வேண்டும், அதுதான் பெருமை. ஆகவே நான் காத்திருக்கிறேன், அவர்களை உடனே அழைத்து வா அனுமா, இந்த ராவணனை கொன்று என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சீதாதேவி சொல்கிறார்கள். தாயே, உங்களுடைய செயலை நினைத்தால் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. நிச்சயமாக நடக்கும். நான் போகிறேன். நான் இந்த தகவலை சொன்னவுடன் அடுத்து எங்களுடைய வானரப்படை இங்கே வரும், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி அனுமன் சொல்கிறார். அப்போது சீதாதேவி சொல்கிறாங்க, ஹனுமன், நீ பறந்து வந்து விட்டாய் இந்த கடலை தாண்டி. ஆனால் இந்த ராவணனை நீயோ ராமர் லட்சுமணனோ 3 பேர் சேர்ந்து இவர்களை கொல்ல முடியாது, பெரும்படை இவர்கள். ஆனால் இவர்களை எல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள், மற்ற படைகளெல்லாம் எப்படி உள்ளே வரும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அனுமன் சொல்கிறான், தாயே, என்னைப் போலவே மிக சக்தி வாய்ந்தவன் சுக்ரீவன், அதே போல மிக சக்தி வாய்ந்த எங்களுடைய படை வீரர்கள் நிறையா பேர் இருக்கிறார்கள். நலன், நீலன், ஜாம்பவான், இப்படி மிகப்பெரிய படை, அங்கதன், இப்படி மிகப்பெரிய வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இங்கே நிச்சயம் உங்களை காப்பாற்று கூட்டிகிட்டு போவோம், கவலைப்படாதீர்கள் தாயே என்று சொல்கிறான். சரி தாயே, நான் கிளம்புகிறேன். அது மட்டுமல்ல, என்னோடு நான் உங்களை பார்த்ததற்காக ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால் கொடுங்கள் தாயே என்கிறான். அப்போது ஒரு சூடாமணி என்ற ஒரு தலையில் வைத்து சூடுவது ஒரு அழகான ஒரு பொருளை கொடுக்கிறாள். இது என்னுடைய மாமனார் எனக்கு கொடுத்தது. அப்போது தசரதனும் அங்கே ராமரும் அதை பார்த்து கொண்டிருந்தார். இதை கொண்டு போய் கொடுங்கள். 2வது, எனக்கு ராமருக்கு மட்டும் தெரிஞ்ச சம்பவம் ஒன்று இருக்கிறது. அதாவது, நான் பஞ்சவடியில் இருக்கும்போது, சித்திரக்கூடத்தில் இருக்கும்போது, அந்த மந்தாகினி நதி பக்கத்திலே நானும் ராமரும் நடந்து கொண்டிருந்தோம். அப்போது ராமர் ஒரு இடத்தில் அமர்ந்தார். அவர் மடியில் நான் படுத்திருந்தேன். அப்போது ஒரு காகம் ஒன்று என்னுடைய மார்பை கொத்திவிட்டது, காயமாக்கிவிட்டது. அப்போது வில்லும் அம்பும் அவரிடம் இல்லை. என்னை மார்பை கொத்தி காயம் பண்ணிவிட்டதே என்று கோபத்தில் ராமர் வில்லும் அம்பு இல்லாததால் ஒரு கொடியை பிடுங்கி அதில் பிரமாசு அஸ்திரமாக்கி அந்த பிரமாசு அஸ்திரத்தை ஏவினார். அந்த காகம் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன். ஆகவே அவன் என்னை தவறாக நினைத்து என்னை தீண்டி விட்டான். இதை புரிந்து கொண்ட ராமர் பிரமாஸ்திரத்தை ஒரு கொடியை பிடுங்கி பிரமாஸ்திரமாக ஏவினார். அந்த பிரமாஸ்திரம் அவனை துரத்தியது. அவன் ஓடி போய் இந்திரனிடம் அடைக்கலம் புகுந்தான். இந்திரன் போய்விடுன்னு சொல்லி உதைத்து தள்ளிவிட்டார். மீண்டும் பிரம்மாவிடம் ஓடியது, சிவனிடம் ஓடியது, எல்லா தேவர்களும் ஓடியது. எல்லாரும் அதை மறுத்து விட்டார்கள். அப்போது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறான். பிரம்மா சொன்னார், யார் உன்னை பிரம்மாஸ்திரம் ஏவினார்களோ அவரிடமே போய்விடு, இல்லை என்றால் நீ தப்பிக்க முடியாது என்று சொல்ல திரும்ப ஓடி ராமன் காலிலேயே விழுந்தான். அப்போது பிரம்மாஸ்திரம் உன் காலில் விழுந்ததால்
காலில் விழுந்ததால் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ காக்கை உருவம் கொண்டு நீ தீண்டியதால் உன்னுடைய அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒரு கண்ணை தாக்கும்படி நான் ஏவுகிறேன் சொல்லி அந்த காகத்தினுடைய ஒரு கண்ணை எடுத்தது அந்த பிரம்மாஸ்திரம். ஆகவே இன்று வரை காகம் இரண்டு கண்ணும் இல்லாத ஒரு சைடு பார்க்கும், ஒரு பக்கம் பார்வை உள்ள பறவைதான் காகம் என்பார்கள். அது எப்படியோ, ஆனால் அந்த காகத்துக்கு ஒரு கண் போய்விட்டது. அதாவது இந்திரனுடைய மகன் ஜெயந்தனுக்கு. இந்த சம்பவம் எனக்கும் ராமருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆகவே இந்த சூடாமணியை கொடுத்து இந்த சம்பவத்தை சொல்லணுமன் என்று சொல்லி சீதாதேவி கொடுக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு அனுமன் கிளம்புகிறான். அப்போது அனுமா, நீ அவ்வளவு தூரம் கடலை தாண்டி வந்திருக்கிறாய், ஒரு நாள் இந்த அசோகவனத்தில் நிறைய பழங்கள் இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு செல் சாப்பிட்டு விட்டு ஒரு நாள் தங்கிவிட்டு செல் என்று சீதாதேவி சொல்கிறார்கள். அதுவரையில் எனக்கு ஆதரவாக இருந்தாய், நீ போய்விட்டால் இங்கே எனக்கு எந்த ஆதரவும் இருக்காது. இன்னும் 2 மாதத்தில் என்னை மீட்கவில்லை என்றால் நான் உயிரை விட்டு விடுவேன், அதை அவர்கிட்ட சொல். இருந்தாலும் இந்த ஒரு நாள் எனக்கு ஆதரவாக இருந்துவிட்டு போ அனுமன் என்று சொல்கிறார். சரி தாயே, நான் இந்த அசோகவனத்தில் கொஞ்சம் விளையாடுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, தாயே, எங்களுடைய வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அசோகவனத்துக்குள் போனது. அசோகவனத்துக்குள் போனவுடன் பழம் சாப்பிட மட்டுமில்லை, ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த மரத்தை பிடுங்கி எறிந்தது. அப்புறம் அரக்கிகள்லாம் பார்த்தார்கள், ஏதோ ஒரு குரங்கு மரத்தை பிடுங்குகிறது என்று, ஓடிவிடு குரங்கேன்னு தடி எடுத்து தொடர்த்த வந்தார்கள் அந்த அரக்கிகள். ஒரு மரத்தை பிடுங்கி அவர்கள் மேல் போட்டார். அப்படிதான் அதில் ஒரு அரக்கி இறந்து விட்டால், மற்ற அரக்கிலாம் நடுநடுங்கி விட்டார்கள். சின்ன உருவமாய் இருந்த அந்த குரங்கு இப்போது ஆளுயர குரங்காக பெருசாகியது. இதை பார்த்து நடுங்கி ஏதோ மாய குரங்கு என்று சொல்லி ராவணனிடம் போய் தகவல் சொன்னார்கள். இந்த மாதிரி ஒரு மாய குரங்கு ஒன்று வந்திருக்கிறது, எங்களை துன்புறுத்துகிறது, அசோகவனத்தை பாழாக்குகிறது என்று சொன்னால், உடனே ஒரு பெரும்படையுடன் சாம்புமாலின்ற பெரும்படையுடன் அந்த சாம்புமாலியை அனுப்பினார் ராவணன். ஒரு மிகப்பெரிய படை அது. அந்த சாம்புமாலி பெரும்படையோடு இங்கே வந்தான். உடனே அனுமன் பார்த்தார், ஒரு மரத்தை பிடுங்கி அத்தனை பேர்த்தை அடித்து பெரும் பாறை ஒன்று இருந்தது, அந்த பாறையை தூக்கி சாம்புமாலி மேல் போட்டால் அவன் அவளோடு முடிஞ்சான். மற்ற பெரிய பெரிய மரங்கள், பனைமரத்தை போன்ற மரங்களை பிடுங்கி அந்த வீரர்களையெல்லாம் அடித்து அத்தனை பேர் ஸ்தம்பம் பண்ணி நான் முடிந்தது. இதை உடனே போய் சொன்னார்கள் சில ஓருக்கு தப்பி போய், அரசே, நம்மளுடைய சாம்புமாலி இறந்து விட்டான், படைகள் எல்லாம் நாசமாகிவிட்டது என்று. அப்படியா? உடனே மந்திரிகுமாரர்கள், அந்த மந்திரியுடைய மகன்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று ஒரு பெரும் படையோடு மந்திரிகுமாரர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்களையும் அடுத்த 5வது நிமிடம் தட்டி தம்சம் பண்ணி முடித்துவிட்டு அந்த அசோகவனத்தில் ஒரு பெரிய படி ஒன்று இருக்கிறது, அந்த உள்ள வரும் படி, அந்த படியில் அமர்ந்து கொண்டார். மறுபடியும் போய் ராவணனிடம் சொன்னார்கள், இந்த மாதிரி எல்லாரும் முடிந்து விட்டார்களே, என்னுடைய மந்திரி மகன்கள்லாம் அழிந்து விட்டார்கள் என்று தகவல் வந்தது. உடனே ராவணனுக்கு கடும் கோபம். தன்னுடைய பஞ்ச சேனாபதிகள் 5 பேர்த்தையும் அனுப்பினான் மிகப்பெரிய படையோடு. அதே போல் அந்த 5 சேனாபதிகளையும் அடித்து நாசம் பண்ணி அழித்து விட்டான். இந்த செய்தி மீண்டும் ராவணனுக்கு போகிறது. உடனே துடித்து கொண்டிருந்தான் ராவணனுடைய மகன் ஒருவன், அட்சயகுமாரன் என்று. அட்சயகுமாரன் பெரும்படையோடு வந்தான். இந்த அனுமன் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய அம்புகளால் அனுமனை தாக்கினான். அந்த வர்ற அம்புகளையெல்லாம் இவர் தட்டி தடுத்தார். அவனு அம்புவை விட்டு இருந்தான், இவர் தடுத்து கொண்டே இருந்தார். அப்போது அப்படியே இவர் தடுத்து கொண்டே அனுமன் கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருந்தான். அந்த அட்சயகுமாரனும் தேர் ரதம் அனுமன் பக்கம் நின்று அம்பு மலை பொழிந்து கொண்டே இருந்தான். அதை தடுத்து கொண்டே கிட்ட வந்தான். ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தை பிடுங்கி அட்சயகுமாரன் மேல் வீசினான். அம்பு, அந்த தேரு எல்லாம் நாசமாகிவிட்டது. அட்சயகுமாரன் தனியாக நின்னான். ஓடி வந்தான். அனுமனிடம் சரியான சண்டை. கடைசியில் அட்சயகுமாரனுடைய காலை பிடித்து பூமியில் சுத்தினான். காலை பிடித்து சுத்தி தரையில் அடித்தான். அட்சயகுமாரனுடைய உடல் சிதறி போனது.
இந்த செய்தியை கேட்டவுடன் கடும் கோபம் கொண்டு தன்னுடைய ஆயுதத்தை எடுத்தான், நானே கிளம்புகிறேன் என்று. அப்போது தன்னுடைய பெரிய மகனான இந்திரஜித் ஓடி வந்து, தந்தையே நில்லுங்கள், நான் போகிறேன். ஒரு குரங்கை பிடிக்க லங்கை மன்னன் போவதா, நான் போகிறேன் என்று சொல்லி அவன் வந்தான். தேரில் வந்தான், சிங்கங்கள் பூட்டிய தேரில் வந்தான் இந்திரஜித். வந்து தேரை நிறுத்தினான். நிறுத்திவிட்டு பார்த்தான், அனுமன் அதே போல அந்த வாசப்படியில் அமர்ந்திருந்தான். இவன் வருவதென்று எழுந்து நின்னான், அவன் யுத்தத்துக்கு தயாராக. இவன் வேற எதையும் போடவில்லை, அம்புகளை போட்டான். அதை தடுத்து ஈஸியாக தூக்கி எறிந்தது. இவன் பண்ணுறதை பார்த்துவிட்டு பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். பிரம்மாஸ்திரத்தை ஏவியுடன் அந்த பிரம்மாஸ்திரம் அனுமனிடம் பட்டவுடன் உடனே அனுமன் மயங்கி விட்டான். உடனே அந்த மயக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அவனை தூக்கி வண்டியில் வைத்து விட்டார்கள். வண்டியில் வைத்து மட்டுமில்லை, பிரம்மாஸ்திரமே இவனை கட்டிவிடும். ஆகவே வேற கட்டு போட தேவையில்லை. ஆனால் அந்த அரக்கர்கள் என்ன பண்ணார்கள், மீண்டும் கைத்தை எடுத்து கை காலு எல்லாம் கட்டிவிட்டார்கள். அது கட்டிய உடனே என்ன ஆகும்னா அந்த பிரம்மாஸ்திரம் செயலிழந்து விடும். ஆனால் அனுமனுக்கு ஒரு வரம் இருக்கிறது. அந்த வரத்தை பிரம்மதேவனே கொடுத்திருக்கிறார். பிரம்மாஸ்திரம் உன்னை சற்று நேரம் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு நீ கட்டுப்படுவாய். ஒரு அரை மணி நேரம், அடுத்த அரை மணி நேரம் நீ அதிலிருந்து விடுபட்டு விடுவாய், உன்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு அவர் வரம் கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தின் அடிப்படையில் அரை மணி நேரம் படுத்திருந்தான். அதற்குள் இவர்கள் எல்லாம் கட்டி விட்டார்கள். அரை மணி நேரம் கழித்து எந்திரிச்சு பார்த்தால் இந்திரஜித் தன்னை கட்டி தூக்கிட்டு போக தெரிந்தது. அப்போ பிரம்மாஸ்திரமும் அவனிடமிருந்து விலகிவிட்டது. ஆனால் இவர்கள் போட்டிருக்கிற கட்டை இவன் நினைத்தால் ஒரே படியாக அத்திருக்கலாம். இல்லை, வேண்டாம், ராவணனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக சென்றான். ராவணனை சந்திப்பதற்காக அமைதியாக சென்ற அனுமன் அப்போது ராவணனுடைய சபையில் கொண்டு போய் கட்டை போட்டு நிறுத்தினார்கள். அப்போது ராவணன் சொன்னான், இந்த குரங்காய் என்னுடைய அத்தனை வீரர்களையும் அழித்தது. ஆமாம் தந்தையே, பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே இது அடங்கியது, வேற எதற்கும் இது கட்டுப்படவில்லை என்று இந்திரஜித் சொன்னான். சபாஸ் இந்திரஜித், நீ பிரம்மாஸ்திரத்தில் கட்டி இழுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த குரங்கை மரண தண்டனை கொடுங்கள் என்று அனுமன் சொன்னான். அப்போ விபீஷணன் தலையிட்டு, அண்ணா, இது யாரென்று தெரிந்து கொண்டு, இது எதற்காக இப்படி செய்தது என்று தெரிந்து கொண்டு நாம் தண்டனை வழங்கலாம் என்று சொன்னான். அப்போது பேசினான் அனுமன், யார் நீ? குரங்கே, யார் நீ? எதற்காக இப்படி செய்தாய் என்று கேட்கும்போது அப்போது குரங்கு சொன்னது, அனுமன் பேச ஆரம்பித்தான். ராமா, நான் ராமனுடைய தூதன், சுக்ரீவனுடைய மந்திரி. சீதையை தேடி நாங்கள் நாலாபுரமும் எங்கள் படை போய்கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு நான் மட்டும் வந்தேன், சீதையை பார்த்தும் விட்டேன். நான் உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனை அசோகவனத்தை அழித்தேன். இல்லை என்றால் என்னை வர இங்கே விடமாட்டார்கள். இப்போ என்னையே கட்டி தூக்கி கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துகிறார்கள் அல்லவா, அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் இதையெல்லாம் செய்தேன். நான் என்ன செய்வது, என்னை கொல்ல வந்தார்கள், அவர்களை கொன்றேன், வேறு வழி இல்லையே அப்படி என்று சாதாரணமாக ஒரு விளையாட்டாக சொன்னார். இதை கொடும் கோபத்தோடு ராவணன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அனுமன் மேலும் பேச ஆரம்பித்தார். லங்கேஸ்வரா, இந்த இலங்கை அவ்வளவு அற்புதமான நகரம், அற்புதமான வீடுகள், அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய். ஆனால் ஒரு தப்பு செய்து விட்டாயே. ராமனுடைய மனைவி சீதாதேவியை தூக்கி கொண்டு வந்து இங்கே வைத்து உன்னுடைய இந்த நகரத்தையும் உன்னையும் அழிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டாயே. வேண்டாம், பரவாயில்லை, போகட்டும். நீ செய்த தவறை உணர்ந்து சீதையை மீண்டும் ராமரிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. இல்லை என்றால் இந்த நகரம் அழிந்துவிடும். அப்படி சேர்த்து விட்ட என்றால் நீ மீண்டும் இந்த இலங்கையின் மன்னனாக நேடோடி வாழலாம். சுக்ரீவனுக்கு நண்பனாகிவிடலாம். ராமரிடம் சரணடைந்தால் அவர் நிச்சயம் மன்னிப்பார். அவர் மன்னிக்கும் குணம் கொண்டவர், தர்மவான். இல்லை என்றால் அவருடைய ஒரு பானத்துக்கு இந்த இலங்கை நகரம் தப்பிக்காது, அழிந்துவிடும். நீ மட்டுமல்ல, இந்த அரக்கர் படை அனைத்தும் அழிந்துவிடும். தயவு செய்து நான் சொல்வதை கேள், சீதையை கொண்டு போய் விட்டுவிடு என்று அனுமன் உபதேசம் பண்ணினான்.
உடனே என்னை எதிர்த்து பேசியவர்கள் யாரையும் வைத்ததில்லை. ஆனால் இந்த இந்த அனுமனோ என்னை எச்சரிக்கிறான். யாரெங்க இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று உடனே கட்டளையிட்டான். அப்போது மீண்டும் விபீஷணன் குறுக்கிட்டான். அண்ணா, உங்களுக்கு தெரியாதது அல்ல, உங்களுக்கு தெரியாத தர்மமும் அல்ல. இந்த குரங்கு ஒரு தூதுவன் என்று இப்போ நமக்கு தெரிகிறது. தூதுவனை கொல்லுவது எந்த அரசருக்கும் எந்த தர்மத்திலும் இடமில்லை. ஆகவே வேற ஏதாவது இதற்கு தண்டனை கொடுக்கலாம், மரண தண்டனை வேண்டாம். ஏனென்றால் நம்மளுடைய பலம் பராக்கிரமம் இதெல்லாம் அந்த ராமனுக்கு போய் சேர வேண்டும் அல்லவா? ஆகவே இவனை வெட்டிவிட்டால் எப்படி, இவனை கொன்றுவிட்டால் இந்த தகவல் எப்படி போய் சேரும்? சேரட்டும், யார் வந்தாலும் இலங்கை நம்ம என்ன செய்ய முடியும், போகட்டும் அப்படி என்று விபீஷணன் சொன்னான். இதை கேட்ட மற்ற பெரியோர்களும் அவமதித்த சரி என்று சொன்னார்கள். ஆனால் சில பேர் இதை விடக்கூடாது, கொல்ல வேண்டும் என்றார்கள். ஆனால் இதையெல்லாம் யோசித்து கடுமையான தண்டனை கொடுக்கலாம் என்று முதலில் இந்த குரங்கனுடைய நாக்கை வெட்டி விடலாம் என்று ராவணன் கட்டளையிட்டான். அப்போதும் விபீஷணன் குறுக்கிட்டான். நாக்கை வெட்டிவிட்டால் இந்த குரங்கு எப்படி அவர்களுக்கு தகவல் சொல்லும், இங்கே இருக்கிற நம்மளுடைய பராக்கிரமத்தை எல்லாம் எப்படி சொல்லும்? ஆகவே வேறு தண்டனை கொடுக்கலாம் என்று சொன்னான். அப்போது மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த குரங்கு என்றால் அதற்கு அழகு வாள், ஆகவே அந்த வாளில் தீயை வைத்து இதை எரிய விட்டு அழித்து சூடேற்றி அழித்து இதை சித்திரவதை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணார்கள். உடனே என் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு ராவணன் சென்று விட்டான். மற்றவர்களெல்லாம் இதை வாழ கட்ட அது தன்னுடைய உடலை பெருசாக்கியது. வாளும் நீண்டு கொண்டே போனது. வாளில் கட்டி தீயை வைத்தார்கள். தீயை எரிய ஆரம்பித்தது. அப்போது இந்த செய்தியை ஓடிப்போய் ஒரு 4-5 பேர் சொல்கிறார்கள். அந்த குரங்கை பிடித்து விட்டார்கள், ராவணன் இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். ராவணன் இதற்கு வாளை தீயை மூட்டி எரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வாள் எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த குரங்கு முடிந்துவிடும், அதுக்கு சரியான தண்டனை என்று பேசினார்கள். ஐயையோ, அனுமனுடைய வாள் எரிகிறதா என்று சீதை நினைத்து உடனே பிரார்த்தனை பண்ணாள். அக்னி தேவா, நான் மட்டும் உயிர் பத்தினியாக இருப்பது உண்மை என்றால் அந்த அனுமனுக்கு ஒரு துளி சூடு வரக்கூடாது, அது ஒரு துன்பமும் தரக்கூடாது நீ என்று பிரார்த்தனை செய்தாள். அதே போல தீ தகதகதகன் என்று எரிந்தது. ஆனால் தீ எரிவதே அனுமனுக்கு தெரியவில்லை. உடனே அவன் ஒரு தள்ளினான். அவர்களுடைய கட்டெல்லாம் கலைந்தது. அவர்கள் கட்டெல்லாம் அத்துக்கொண்டு அந்த கட்டையெல்லாம் விடுவித்து கொண்டு உடனே கோட்டைக்கு கோட்டை தாவினான். தாவுனது மட்டுமல்ல, இலங்கையில் ஒவ்வொரு வீடாக தீ வைத்தான். இலங்கை நகரம் முழுக்கவே தீ வைத்தான். கடைசியில் அசோகவனத்திலையும் தீப்பிடித்தது. இப்படி எல்லாம் தீயை வைத்து விட்டு கடலில் குதித்து தன்னுடைய சூட்டை தீயை அணைத்து விட்டு ஒரு பெரிய மலைக்குன்று மேல் ஏறி இந்த இலங்கை எப்படி எரிகிறது என்று பார்த்தான். இலங்கை அப்பத்தான் இவனுக்கு ஞாபகம் வந்தது. ஐயையோ, சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கிறாரே, அவர் இருப்பது தெரியாமல் நாம் தீ வைத்து விட்டேனே என்று, ஐயோ அவர்களுக்கு என்ன ஆயிருக்குமோ என்று நெஞ்சா போட்டுக்கொண்டு அழுதான் அனுமன். இப்படி பண்ணிவிட்டோமே என்று அழுதான். அப்போது 2 பறவைகள் பேசிக்கொண்டு போனது. இந்த நகரமே முழுக்க எரிகிறது, ஆனால் அசோகவனத்தில் மட்டும் அந்த மாளிகை மட்டும் எரியவில்லை பார்த்தாயா, அந்த பெண் மட்டும் இந்த தீக்கு நடுவே அழகாக அமர்ந்திருக்கிறாள் பார்த்தாயா என்று ஒரு தகவல் 2 பறவைகள் பேசிக்கொண்டு போனது. அப்போதுதான் அனுமனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ஓடி வந்தான் அசோகவனத்துக்கு. ஓடி வந்து தாயே தாயே என்று சீதாவினுடைய காலை தொட்டு வணங்கினான். அனுமன், உன்னுடைய வாளில் தீ வைத்தார்களாமே, ஆனால் உன்னுடைய வாள் ஒன்றும் ஆகவில்லை தாயே. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நானும் பிரார்த்தனை செய்தேன் அனுமன், உன்னுடைய வாள் எரியக்கூடாது என்று நானும் பிரார்த்தனை பண்ணினேன். அதனால தான் உனக்கு அக்னி தேவன் கருணை காட்டியிருக்கிறார். இந்த இலங்கை நகரமே எரியும் போது இந்த பக்கம் அக்னி தேவன் வரவில்லை பார்த்தாயா. அதனால் நீ என்னை பற்றி கவலைப்படாதே, உடனே இலங்கைக்கு செல். உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்து விட்டேன். நீ எத்தனை பேர்த்தை அடித்து கொன்று அத்தனை செய்தியும் எனக்கு தெரியும். நிச்சயமாக நீ நல்ல செய்தி சொல்லுவாய். ஒரு பெரும் படையோடு வந்து ராவணனை அழிப்பது உறுதி என்று எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. நீ உடனே இலங்கைக்கு செல்ல அனுமன் என்று கிஷ்கிந்தைக்கு செல்ல அனுமன் என்று சீதாதேவி உத்தரவிட்டாள். மீண்டும் அவன் நெடுகத்தில் விழுந்து அவளுடைய காலை தொட்டு வணங்கிவிட்டு வருகிறேன் தாயே என்று சொல்லி கடலில் தாண்டினான் அனுமன்.
கிஷ்கிந்தையை நோக்கி, ராமனின் தகவலை நோக்கி. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.